Hi guys, நான் உங்கள் Geekytamizha. எனக்கு வந்து உங்ககிட்ட Vivo T4X ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிப்பிக்கலான Vivo பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. Vivo T4X 5G அப்படின்னு வந்து நமக்கு போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 7300 5G ப்ராசஸரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பேட்டரி லைஃபும் அட்டகாசமாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராசஸிங் பவரும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து விவோவில் வந்து ரிவ்யூ அமிச்சாங்க. ஸோ எம்ஆர்பி வந்து அடிச்சிருக்காங்க. ஆனால் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13,999 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வந்து 16,999 rupees வந்து போகுது. எல்லாத்தையும் நமக்கு வந்து 1000 rupees கிட்ட பேங்க் ஆஃபர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து விவோவில் வந்து 250 rupees கூப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க் வந்து கீழே தர வேணா அந்த கூப்பன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ள பாக்ஸ் ஓப்பன் பண்ணே நமக்கு வந்து ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட Vivo T4X ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து Vivo T4X ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்களோட இந்த V50 V40 சீரிஸ் மாதிரியே தான் பார்க்குறதுக்கு இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்தாலும் ஃபுல்லாக வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபோனோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொன்னபடி பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடிக்கும் போது ஒரு சீப் ஃபீலிங் தான் வருது. ஆனால் ஃபோன் பார்க்க சூப்பராக இருக்குது. 6500 mAh பேட்டரி ப்ளஸ் வந்து நமக்கு 44 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் மட்டும் தான் இருக்குது. பின்னாடி வந்து நமக்கு ஃப்ளாஷும் இருக்குது. அந்த ரிங் லைட் மாதிரியும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் 120Hz LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது வந்து நமக்கு AMOLED பேனலில் வெறும் LCD பேனல் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து ஆப்வியஸ்லி இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு மைக்ரோஃபோன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு எம்டியாக இருக்குங்க. மேலே வந்து நமக்கு சுத்தமாக வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சைட்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களால் 2 நானோ சிம் மட்டும் தான் போட முடியும். ரெண்டுமே நமக்கு வந்து 5G வந்து ஆப்வியஸ்லி வந்து சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து போட முடியாது. ஸோ உங்களுக்கு 128 வேணா 128 வாங்கிக்கோங்க. 256 வேணா 256 வந்து ஃபர்ஸ்ட்டு வாங்கும் போதே கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு வால்யூம் ராக்கர்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர் ஆன் ஆஃப் கீழே தான் நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15,000 rupees ஃபோனுக்குள்ள நமக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் வந்து ரன் பண்ணி பார்த்தோம். அப்புறம் பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டில் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க்ஸும் ஒரு நல்ல பெஞ்ச்மார்க்ஸ் தான். 15,000 rupees ஃபோனுக்கு வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். நமக்கு வந்து ஒரு 15,000 rupees ஃபோனுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் 8 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஏர்டெல்லையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதே சமயத்தில் ஜியோலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ 5Gயை பொறுத்த வரைக்கும் 5G வந்து பக்கா தான் வேலை செய்யுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் 5Gயில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனில் கேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேருந்து. ஸோ இது ஒரு சாதாரண ஒரு TPU கேஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 45 வாட் சார்ஜர் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு USB டைப் C கேபிள் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் Vivo 5G Port by Android அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனோட ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து செம்ம ஃப்ளூடாக இருக்குது. ஸோ 120Hz வந்து நம்மளுக்கு செம்மையாக இருக்குது, செம்ம ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து ஹாட் ஆப்ஸ் அதுக்கப்புறம் ஹாட் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தான் வந்து ஆப் ஸ்டோரில் போய் டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் வந்து இருக்குது. ஆனால் விவோ வந்து ஒரு சின்ன விஷயத்தில் நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நமக்கு கண்டென்ட் தினமாக ப்ளோட்வேர் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இதுலேயும் ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லிங்க்டின் இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டட் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறது நல்ல விஷயம். சில டைம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் தினமாக நம்மளுக்கு வந்து என்னென்னமோ கேம்ஸ் நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். அந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாமே நமக்கு வந்து இல்லை, வெறும் இந்த மாதிரி சில ஆப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைலர். ஸோ டைலரை பொறுத்த வரைக்கும் விவோ டைலர் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி உங்களால் வந்து கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெசேஜிங் அப்ளிகேஷன். ஸோ RCS சப்போர்ட்டோட நம்மளுக்கு வந்து கூகுள் மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கூகுள் மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா விவோ அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அந்த இந்த விவோ ஸ்டோர் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து விவோ ஆப் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அநாயகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவோ ஆப் ஸ்டோர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பாருங்கள் ஆப் ஸ்டோரில் வந்து எப்படிலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆப் ஸ்டோரில் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான Funtouch OS 15
15 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Android 15 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டான Android வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் லேட்டஸ்ட்டான Funtouch OS 15 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் Funtouch OS 15 வந்து உண்மையிலே Funtouch OS 14லேருந்து செம்ம பெரிய அப்டேட்டுங்க. நானே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை பற்றி வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கிள் டு சர்ச் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஸோ என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மேலே வந்து கார்டு தரேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ Funtouch OS 15 ஃபுல் ஃபீச்சர்ஸும் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நல்ல விஷயம், லேட்டஸ்ட்டான Funtouch வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் மேசிவ் பேட்டரி லைஃப் வந்து நமக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ 6500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து 44 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேல போய் பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்சிடி பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து இது 256 GB வேரியன்ட். ஸோ 256 GB வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 GB வந்து யூஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 236 GB கிட்ட ஃப்ரீயாக வருது. ஆனால் இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. ஸோ 128 GB வாங்கினா உங்களுக்கு பத்துமா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 256 GB வந்து வாங்கிக்கோங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6 GB RAM மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க, 8 GB RAM மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 6 GB உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக எனஃபாக தான் இருக்கும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்சிடி பேனல் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து AMOLED பேனல் வந்து இல்லை. ஆனால் 120 Hz வரைக்கும் நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு 60 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஹை வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஃபோன் மாற்றி இது நமக்கு வந்து ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி எல்லா Funtouch OS ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பற்றி தெரியணும்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம DRM Info ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ DRM Info பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60, 90, 120 Hz வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஒயிட் கலர் கேமெட் வந்து நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Amazon Prime, Netflix எல்லாமே வந்து உங்களால் வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து பார்க்க முடியும். அது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேமரா டு ஏபி எனேபிள் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மேனுவல் கேமரா கம்பேட்டபிள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து க்ரீனில் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கூகுள் கேமரா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வேலை செய்யும். ஸோ கூகுள் கேமரா ஃபேன்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் எல்சிடி பேனல் கொடுத்ததுனால நமக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்காம நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஆனால் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ அங்கே வந்து எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து 50 MP, அப்புறம் 2 MP கேமரா, ஃப்ரண்ட் வந்து 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிப்பிக்கலான விவோ ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு யூஐ தான். நீங்கள் வந்து ஏற்கனவே விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த யூஐ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டிப்பிக்கலான விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸோட யூஐ தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து உங்களால் 4K 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மேக்ஸிமமாக 1080p 30 FPS தான் உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை அவங்க தெரிஞ்சிருக்கும் வீடியோ வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நைட் மோட், போர்ட்ரேட், அப்புறம் ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவைப்பட்ட எல்லா மோட்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஃபோனோட ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தான் இருக்குது ஃபோட்டோஸ் வந்து. ஸோ அது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. ஆனால் 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஹெச்டிஆரும் நமக்கு வந்து சூப்பராக வந்து வேலை செய்யுது. கலர் சயின்ஸும் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி விவோட கலர் சயின்ஸ்க்கு நமக்கு வந்து கலர் சயின்ஸ் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. இந்த ஃபோட்டோஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் க்ரீன்ஸ் வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வார்மர் டோன் வர மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அட்டகாசமாக தான் வருது. ஸோ ஒரு 15,000 rupees ஃபோனுக்கு கண்டிப்பாக நல்லா வருது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 8 MP செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்தாலும் ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. எச் டைரக்ஷன் வந்து கொஞ்சம் ஹிட் ஆர் மிஸ்ஸாக தான் இருக்குது. அதை வந்து நமக்கு பெட்டர் பண்ண நல்லா இருக்கும். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலான ஒரு செல்ஃபி கேமரா தான். ஸோ அந்த எச் டைரக்ஷனை மட்டும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ணணும். ஸோ ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூ வந்து கேமராஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வரைக்கும் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்க நான் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.